அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் 3வது ஆவிக்குரிய அருள் கொடை. தூய ஆவியார் வேறு ஒருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்து அறியும் ஆற்றலை அருளுகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஒரு மனிதருக்குள் செயல்படுவது பரிசுத்த ஆவியா அல்லது தீய ஆவியா என்பதை பகுத்து அறியக்கூடிய ஆற்றலை இந்த அருள் கொடை வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஒரு மனிதருக்குள் செயல்படுவது பரிசுத்த ஆவியா அல்லது தீய ஆவியா என்பதை பகுத்து அறியக்கூடிய ஆற்றலை இந்த அருள் கொடை வழியாக கொடுத்து அதற்கேற்ப நாம் செயல்படும்படி ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வார். திருத்தூதர் பணிகள் நூல் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு அழகான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் இறை வேண்டல் செய்ய சென்று கொண்டிருந்த போது குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்டிருந்த பெண் அவர்களை பின் தொடர்ந்து சென்று, இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்று உரக்க கூறுவதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த பெண் இவ்வாறு பல நாட்கள் செய்து வரவே பவுல் இந்த பெண் தீய ஆவியின் தூண்டுதலால் தான் இவ்வாறு செயல்படுகிறார், இந்த பெண்ணுக்குள் தீய ஆவி இருக்கிறது என்பதை பகுத்து அறிந்து அந்த பெண்ணுக்குள் இருந்த தீய ஆவியை பவுல் கடிந்து கொள்ளவே அந்த நேரமே அந்த தீய ஆவி அந்த பெண்ணை விட்டு அகன்று சென்றதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இரண்டாவதாக, மனிதருக்கு வரும் வியாதிகள் அல்லது மனிதரின் உடலில் ஏற்படுகிற குறைபாடுகள் தீய ஆவியின் தாக்கத்தால் வந்ததா அல்லது உடல் பலவீனத்தால் வந்ததா என்பதை அறியக்கூடிய ஆற்றலையும் ஆவியானவர் இந்த அருள் கொடை வழியாக கொடுத்து அதற்கேற்ப நாம் செயல்படும்படி நம்மை வழி நடத்துவார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். 18 ஆண்டுகளாக தீய ஆவியால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் குன்றிய பெண் சிறிதும் நிமிர முடியாத கூன் விழுந்த நிலையில் இருக்கிறார். அந்த பெண் உடலில் வந்த நோய் தீய ஆவியால் வந்தது என்பதை பகுத்தறிந்த இயேசு அந்த பெண்ணுக்கு பூரண சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட திரு தூதர்களும் பவுலும் அநேக மக்களுக்கு ஆசிரியராக விளங்கியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நாமும் தூய்மையான உள்ளத்தோடு, ஆண்டவரே நான் உமது அடிமை என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் தூய ஆவியால் நம்மை திருப்பொழிவு செய்து அந்த தூய ஆவியின் வழியாக நாமும் அருள் கொடைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்து நம்மையும் ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஆசிரியராக விளங்கும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தூய ஆவின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட மக்கள் அநேக மக்களுக்கு ஆசிரியராக விளங்குவதாக இறை வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த இறை செய்தியை கேட்கிற அநேக மக்களுக்கு தூய ஆவியின் அருள் கொடைகளை நிறைவாக கொடுத்து இவர்களும் இந்த உலகில் அநேக மக்களுக்கு ஆசீராக விளங்கும்படி தேவரீர் செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.